ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சைனிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான், அசோகா அல்வா. திருவையாறுனாலே அசோகா அல்வா ரொம்பவே ஃபேமஸ். திருவையாறு எங்கள் அப்பாவோட நேட்டிவ் பிளேஸ். எப்போல்லாம் நாங்கள் அந்த ஊருக்கு போகிறோமோ அப்போல்லாம் இந்த அசோகா அல்வா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த கடையில் வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே ஸ்பெஷல் தான். அவ்வளோ ஸ்பெஷலான ஐட்டத்தை நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அரை கப் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பைத்தம்பருப்பு வேக வைக்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்ம 3 டான் நல்லாவே வெந்திருக்கும். சூடாக இருக்கும்போதே ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பைத்தம்பருப்பை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறின பைத்தம்பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதோட ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி எதுவும் ரொம்ப சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். மைதா மாவு ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இந்த நெய்யோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் மைதா மாவை வச்சு ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் நான் அந்த ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மைதா மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க பைத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம பைத்தம்பருப்பு நல்லா திரண்டு வரும். இது மாதிரி இந்த ஸ்டேஜில் நான் அரை கப் பைத்தம்பருப்புக்கு 1 கப் சுகர் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி எதுவும் விழாமல் இருக்கணும். சுகர் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் ஃபுட் கலர் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை அப்பப்போ 2 டீஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் திருப்பியும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அகெயின் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதை ஃபைனலாக நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நெய் எல்லாமே ஓரத்தில் வந்து நமக்கு நல்லா வருது. இந்த மாதிரி வர்றது தான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். செம்ம சூப்பரான அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சுகர்லாம் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக சாப்பிட்றதுக்கு திகட்டாமல் இருந்தது. கோதுமை மாவு வச்சு பண்ணுற அசோகா அல்வாவையும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா அந்த ரெசிபியும் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாரோட ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.